ஆமா, இந்த விக்கி எங்கதான் இருப்பான்? அவனை கண்டே பிடிச்சாகணும்ப்பா. அப்பதான் எல்லா உண்மையும் வெளியே வரும். இது யார் அந்த மாதிரி பண்ணாங்க, இது யாரு பண்ண சொன்னா, எல்லாமே வெளியே வரும். கண்டுபிடிச்சே ஆகணும். என் தம்பிக்கும் இந்த நிலைமை பண்ணிட்டு போயிட்டான்ல, அவனுக்கு இருக்கு. அவனுக்கும் தண்டனை இருக்கு. அதை யார பண்ண சொன்னா அவங்களுக்கும் தண்டனை இருக்கு. தண்டனை நிச்சயமா கிடைக்கும். அது நான் கிடைக்க வைப்பேன். ராதிகா வா. நல்லா இருக்கீங்களா அண்ணி? நல்லா இருக்கேன் ராதிகா. பாப்பா ராகவ். ஆண்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. அர்ஜுன் என்னடா ஆச்சு உனக்கு? இல்ல அத்தை, வண்டியில போகும்போது கீழே விழுந்துட்டேன். கேர்ஃபுல்லா இருடா. சரிங்க அத்தை. டீ காஃபி குடிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அண்ணி. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும் அண்ணி. அதுக்கு எல்லாரும் வர சொல்றீங்களா? யார் யாரெல்லாம் வரணும்? ஆதித்யா, ஐஸ்வர்யா, தீபிகா. சரி வர சொல்றேன். அப்ப கோதாவரி அண்ணி வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன். கோதாவரி அண்ணி கிட்ட சொல்லியாச்சு. கோதாவரி அண்ணி தான் அண்ணி போய் கார்த்திக் அண்ணிட்ட கேளு, அவங்க தான் கரெக்டா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேன் அண்ணி. ஓ சரி சரி. ஐஸ்வர்யா சொல்லுங்க அத்தை. ராகவ் அத்தை வாங்க. எப்படி இருக்க ஐஸ்வர்யா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்க அத்தை. நல்லா இருக்க ராகவ். நீ எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேம்மா. ஐம் ஃபைன் ஐஸ்வர்யா. ஆதித்யா இங்க வெளியே போயிருக்காரு அத்தை. கொஞ்சம் கால் பண்ணி அவசரமா வர சொல்லு. சரிங்க அத்தை. ஹலோ ஆதி. சொல்லு ஐஷு. எங்க இருக்கீங்க? ஒரு வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன். இப்ப எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். இப்போ ஆபீஸ்ல இருக்கேன். சொல்லு ஐஷு, என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வேலையில விட்டு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. ஏன் ஐஷு, ஏதாச்சும் ப்ராப்ளமா? வீட்டுக்கு வாங்க. வரும்போது ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வாங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. சரி வரேன். வாங்க அத்தை. வாடா ராகவ். ஆதித்யா எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேப்பா. தீபிகா எப்படி இருக்க? நல்லா இருக்க அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ராதிகா இப்ப சொல்லு. எல்லாரும் வந்துட்டாங்க, இப்ப சொல்லு. சொல்றேன் அண்ணி. நான் எதுக்கு இப்போ உங்க எல்லாத்தையும் வர சொன்னேன்னா, என்னோட பையனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. அவன் இன்னும் 1 வீக்ல பாண்டிச்சேரி போய் செட்டில் ஆக போறான். அதனால ராகவ் ராகினிக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணலான்னு ஐடியா வந்திருக்கு. இந்த ஒரு வார்த்தை ராகவ் ராகினிக்குள்ள திருமணம் முடிச்சலான்னு இருக்கேன். ஏன்னா அப்பதானே வினப்பர் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அங்கேயே போய் செட்டில் ஆயிடுவாங்க. அதனால இந்த ஒரு வாரத்துல மேரேஜ் முடிச்சிடலாமா அண்ணி? சரி ராதிகா முடிச்சிடலாம். பொண்ணு வீட்லயே சொல்லிடு. சொல்லிடுறேன் அண்ணி. இங்க பாருங்க அத்தை, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அர்ஜுனுக்கு 2 நாள் அந்த கட்டை அவுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மேரேஜுக்கான எல்லா ஏற்பாடு பாத்துக்கிறோம். நீங்க எதுக்குமே கவலைப்படாம இருங்க. இந்த ஒரு வாரத்துக்குள்ள பாருங்க எப்படி மேரேஜ் நடக்க போகுதுன்னு. கவலைப்படாம இருங்க அத்தை, மேரேஜ் சூப்பரா நடத்திடலாம். எனக்கு நல்லபடியா மேரேஜ் நடந்தா அது போதும் ஆதித்யா. நான் அதுதான்ப்பா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எப்படியும் என் பையன் ஊருக்கு போறக்குள்ள அவன் நல்லபடியா கல்யாணம் நடந்துடணும். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனா எனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அவன் அப்படியே அவன் ஒய்ஃப் கூட அங்க செட்டில் ஆயிடுவான். இதுக்குமே கவலைப்படாதீங்க அத்தை, நாளைல இருந்து எல்லா ஏற்பாடும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா ராதிகா, ஆதித்யா சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணும்ல. ஆகஸ்ட் 18 கல்யாணம் பண்ண நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்யாணம் நடக்குதுல்ல, ஆகஸ்ட் 11. ஆமா அண்ணி, ஆகஸ்ட் 12 அவன் பாண்டிச்சேரி கிளம்பிடுவான். அதனாலதான் நான் மேரேஜ் சீக்கிரம் பண்ணிடலான்னு சொன்னேன். ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா அவன் பாண்டிச்சேரி போயிட்டு திருப்பி வர முடியாதுல்ல, லீவும் தர மாட்டாங்க. ஆனா அவன் மேரேஜ்க்கு அப்புறம் போனா அங்கேயே ஒய்ஃப் கூட இருக்கலாம்ல. நீ எடுத்த முடிவு கரெக்ட் தான் ராதிகா. எதுக்குமே கவலைப்படாம இரு, நாங்க உனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்போம். ரொம்ப நன்றி அண்ணி. நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கான எல்லா ஏற்பாடும் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் அண்ணி. அத்தை நீங்க எது கஷ்டப்படுறீங்க அத்தை? அம்மா அத்தை நீங்களே கஷ்டப்படாதீங்க. அதுதான் நாங்க இருக்கோம்ல, நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறோம். இவ்வளவு ஏதாச்சும் டவுட் இருந்தா உங்ககிட்ட கேட்கறோம். சரிப்பா. அப்புறம் நான் கிளம்புறேன் அண்ணி. நான் போய் ராதானி அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டு வரணும்ல, அதெல்லாம் ஒண்ணு இப்ப வேண்டாம். ஃபர்ஸ்ட் மேரேஜ்க்கான பத்திரிக்கை அடிச்சலாம், அதுக்கப்புறம் போய் கொடுக்கலாம். சரிங்க அண்ணி. எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி அத்தை. ஒரு வாரத்துல மேரேஜ் பண்ணது சாதாரண காரியம் இல்ல அத்தை. ஆனா நீங்க எனக்காக அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அதுக்கு உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் அது போதாது அத்தை. எனக்காக உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை. தேங்க்ஸ் ஆதித்யா, தேங்க்ஸ் அர்ஜுன். பரவாயில்ல ராகவ், இதுல என்னடா இருக்கு? அம்மா ராகவ், நீ என்னோட ஒய்ஃபோட அத்தை பையன். உனக்கு இல்லாம வேற யாருக்கு செய்ய போறோம். நீ எதுவுமே கவலைப்படாத. நல்லபடியா மேரேஜ் நடக்கும், அதுக்கு நாங்க கேரண்டி. ஓகே ஆதித்யா. அப்புறம் நான் வரேன் நீ. சரிமா ராதிகா, பத்திரமா போயிட்டு வா. அத்தை நீங்க இங்கே இருக்கலாம்ல, இதுக்கு நீங்க உங்க வீட்டுக்குலாம் போறீங்க? எப்படியோ மேரேஜ் இங்க தான் நடக்க போகுது, அதுக்கு நீங்க இங்கே இருக்கலாம்ல. ஆமா ராதிகா, ஐஸ்வர்யா சொல்றது கரெக்ட் தான். மேரேஜ்க்கான ஏற்பாடு எல்லாமே இங்க தானே பண்ண போறோம். இங்கே இரு ராதிகா. அண்ணி அது எப்படி அண்ணி இங்க இருக்கிறது? அதுதான் சொல்றேன், இங்கே இரு. அந்த கால் நடுவோம்ல, அப்பனா உங்க வீட்டுக்கு போய்க்கோ. சரி அண்ணி, இப்ப நான் என் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி அக்கா, ஸ்வீட்லாம் கொடு. தரேன்டி. நம்ம ராகினிக்கு கால் பண்ணலாம். அவ எடுப்பாளா தெரியலையே, கால் பண்ணி பார்க்கலாம். எடுப்பான்னு நினைக்கிறேன். நீங்கள் கால் செய்யும் நபர் வேற ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சிறிது நேரம் கழித்து பின்னர் அழைக்கவும். Speaking to someone else. Please try again later. யார்கிட்ட பேசிட்டு இருப்பா? கால் பண்ண எடுக்கவே மாட்டீராளே. ஹலோ தினேஷ். சொல்லு ராகினி. தினேஷ். சொல்லு ராகினி, எதுக்கு கால் பண்ண? சொல்லு, என்ன விஷயம்?
எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் தினேஷ். நானும் 6 மாசம் இருக்குன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். ஆனா எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம். மேரேஜ் மட்டும் நடந்துருச்சு, அவ்வளவுதான். நான் பாண்டிச்சேரி போய் செட்டில் ஆயிருவேண்டா. திருப்பி உன்னை பார்க்க முடியாது. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? பேசாம நம்ம ஓடி போயிடலாம்டா. என்னால நீ இல்லாத லைஃப் நினைச்சு கூட பார்க்க முடியலடா. வாடா நம்ம ஓடி போயிடலாம். ராகினி, கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? உங்க பேரண்ட்ஸ் பத்தி நீ யோசிச்சியாடி? ஓடி போலான்னு சொல்ற? காலை கட் பண்ற. இந்த மாதிரி நீ பேசிட்டே இருப்ப. ஹலோ ஹலோ, தினேஷ் ஏன் இப்படி பண்றா? உனக்கு என்னை பிடிக்கலையோ? ஏன் அவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேது. என்ன ராகவ் கூப்பிட்டிருக்காரு, நாம வேற கவனிக்கலையே. இப்ப என்ன சொல்றது? சரி, கால் பண்ணலாம் அவருக்கு. அதுக்கு முன்னாடி தினேஷுக்கு கால் பண்றேன். தினேஷ். ஏன் ராகினி நீ இப்படி டார்ச்சர் பண்ணற? கால் பண்ணதுன்னு சொன்னல, இதுக்கு நீ சும்மா சும்மா கால் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ணற? தினேஷ் ப்ளீஸ் டா, அவனை மட்டும் கட் பண்ணிடாத. நம்ம ஓடியே போக வேண்டாம், அதை நான் விட்டுறேன். ப்ளீஸ் டா, என் கூட பேசு. சரி ராகினி, நான் பேசுறேன். என்ன ராகவ் லைனுக்கு வராரு? தினேஷ் கொஞ்சம் ஹோல்ல இரு. சரி ராகினி. ஹலோ, சொல்லுங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? நான் கால் பண்ணிட்டே இருந்தேன், நீங்க எடுக்கவே இல்ல. இல்ல, அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதனாலதான் எடுக்க முடியல. சாரி. பரவாயில்லங்க. வீட்டுல ஃபங்க்ஷன் வேலை சீக்கிரம் நடந்துட்டு இருக்கா? ஆமாங்க, ஃபங்க்ஷன் வேலை நடந்துட்டே இருக்கு. நீங்க தான் 1 வீக்லயே மேரேஜ் வச்சுட்டீங்களே, அப்புறம் என்ன பண்றது? அதனாலதான் அம்மா பாத்துட்டு இருக்காங்க எல்லா வேலையும். சரிங்க. சாப்பிட்டீங்களா? இல்லங்க, சாப்பிடல. நீங்க? சாப்பிட்டேங்க. ஏன் நீங்க இன்னும் சாப்பிடல? போய் சீக்கிரம் சாப்பிடுங்க. சாப்பிடுறேங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. நாளைக்கு நம்ம வெளியே போலாமா? வெளியே வா? எதுக்குங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமே. நாளைக்கு வாங்க, நம்ம போயிட்டு வரலாம். ஏன் நான் கூப்பிட்டா வர மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. சரி, ஓகேங்க, நான் வரேன். சரிங்க. உடம்ப பாத்துக்கோங்க. சரிங்க, நீங்களும் தான். ஓகே. குட் நைட்டுங்க. குட் நைட். அம்மா, எதுக்கு இந்த ராகவ் கூப்பிடுறாரு? தினேஷ் வேற ஹோல்லே இருக்கான், அவன் கிட்ட பேசலாம். ஹலோ. சொல்லு ராகினி. ஆமா, யார் கால் பண்ணா? என்னை கட்டிக்க போறாருல ராகவ், அவர்தான் கூப்பிட்டாரு. அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சரி சரி. அம்மா என்ன சொன்னாரு? நாளைக்கு வெளியே போலான்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? போலான்னு சொன்னேன். நாளைக்கு நானும் வரேன். நீயா? ஏன் வரக்கூடாதா? நாளைக்கு நான் வரேன். சரி. தீபிகா. சொல்லு ராகவ். அம்மா, ஏன் இவ்வளவு நேரம்? அத்தை இங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ராகவ், உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சொல்லு ராகவ். நான் என்ன பண்ண தீபிகா? இங்க பாரு, தெரியாத மாதிரி நடிக்காத. நான் என்னடி பண்ண? எனக்கு என்ன லூசா இல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கா? இன்னும் வளரிட்டு இருக்க? டேய், நானும் வளரல, அது நீதான்டா. பாரு, சுத்தி வளைக்காம டைரக்டா பேசு. என்னன்னா, இதுதான் உன் கல்யாணம். இன்னும் 1 வீக்ல உனக்கு கல்யாணம். அதுக்கு ஓகே சொல்லியிருக்க. நீ வச்சு நான் எவ்வளவு பிளான் போட்டா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? 6 மாச பிளான் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்ப எதுக்கு மேரேஜ் கொத்துக்கிட்ட? நீ ஊருக்கு போன எப்படிடா நடக்கும்? அதெல்லாம் நடக்கும் போது நடக்கும். நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ராகவ். சந்தேகமா? எதுக்கு? யார் மேல சந்தேகம்? புரியலையே. ஓ மேலதான் சந்தேகம். ஏன் மேலையா? நான் என்ன பண்ண? எனக்கு என்னமோ நீ ராகினி லவ் பண்றேன்னு தோணுது. நானா? நாளா அப்படி இல்லப்பா. நீ சொன்ன பிளான் நான் ஞாபகம் வச்சிருக்கேன். உனக்கு பொறாம நினைக்கிறேன் தீபிகா. எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குதுல, தயவு செய்து அந்த ப்ரொமோஷன் நீ கெடுத்துறாத. ஏய் ராகவ், எனக்கு ஒன்னும் பொறாம கிடையாதுடா. இந்த பிளான் எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதானே? இங்க பாரு தீபிகா, எல்லா பிளானும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ சொன்ன மாதிரி அந்த 6 மாச பிளானும் ஞாபகம் இருக்கு. ஆதி ஐஸ்வர்யாவை பிரிக்கணும், அது நடக்கும். அதுக்காக என்னோட லைஃபை நீ மூக்க நுழைக்காத. என் லைஃபை நீ கெடுக்க பார்க்காத. எனக்கு இப்பதான் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. தயவு செய்து அந்த ப்ரொமோஷனுக்கு எதுவுமே பண்ணிடாத. நீ சொன்னது நடக்கும், அதுக்கு நான் கேரண்டி. எனக்கு அது மட்டும் போதும். இங்க பாரு தீபிகா, நான் பாண்டிச்சேரியில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த பிளான் நல்லபடியா நடக்கும். எனக்கு அது நடந்தா மட்டும் போதும். அது நடக்கணும். அது நான் நடத்தி காட்ட வேண்டாம்.